ஹலோ நண்பா. வெல்கம் டு ஆர்டி சினிமா. ஒண்ணுமில்லங்க. இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னா, இந்த விடாமுயற்சி தல படத்த போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டியிருக்காய்ங்க. பொழுது போலேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யூடியூப் நோண்டிட்டு இருந்தோம்னா, அப்ப இந்த பிரசாந்த்ன்ற ஒரு ஆளோட ரிவ்யூ, இந்த அந்தணனு வலைப்பேச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் உட்காந்துருக்காய்ங்க. அவைங்களோட பேச்செல்லாம் கேட்டோம்னா, ஸோ ஆத்திரம் பத்திக்கிட்டு தான் வருது. அதனால தான் சரி ஒரு வீடியோ போட்டு விடுவோம். மன திருப்திய வெளிய கொட்டிருவோம். நம்மள மாரி உள்ளவங்கள பார்த்து, அவங்களும் கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சுக்குவாங்கல்ல, அப்படின்னு நெனச்சு தான் வந்தேன். இல்ல, உங்களுக்கு என்னடா அஜித் சார்னாலே உங்களுக்கு ஒரு கன்டென்ட். படத்துல எவ்வளவோ நல்ல சீன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு, இப்ப இதே அஜித் சார் இந்த விடாமுயற்சி படத்துல நடிக்காம, வேற யாராவது ஒரு புது ஹீரோ போட்டு நடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? மேக்கிங் வேற லெவல்ப்பா. ஸ்டண்ட் அப்படி எடுத்திருக்காங்கப்பா. உண்மையிலேயே சான்ஸே இல்லப்பா. நிகர் ஹாலிவுட் தரம் அப்படின்லாம் பேசுவீங்கல்ல. இப்ப அஜித் சார்னால உங்களுக்கு ஒரு கன்டென்ட் ஆயிப்போச்சு அது. அசால்ட்டா. அதுலயும் இந்த அந்தணன் வலைப்பேச்சுல உள்ளவங்க இருக்காங்க பாருங்க. அவைங்க பேச்சுற பேச்செல்லாம் அஃபேர் இருக்குன்றாய்ங்க. ஏன்டா அஃபேர் இருக்குன்னு சொன்னாங்க. படத்துல எங்கேயாவது அஃபேர காமிச்சாங்களா? ஏன்? தன்னோட புருஷன் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவன விட்டு நம்மளால குழந்தை கூட பெத்துக் குடுக்க முடியாம இருக்கும்போது, இப்ப நம்ம போயிட்டோம்னா, அவர் வாழ்க்கைய இன்னொரு பொண்ணோட அமைச்சுக்குவாரு. அப்படின்றக்காக தான் சும்மாவாச்சும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அத ஒரு கன்டென்ட்டா எடுத்துக்கிட்டு நீங்க இப்படி அஃபேர் இருக்குன்னு நடிக்க முதல்ல அஜித் சாருக்கு இருக்கிற கெத்துக்கும், அவர் இருக்கிற ரேஞ்சுக்கும், அவர் எங்க இருக்காரு? அவர் போய் எதுக்குடா இந்த மாரி படத்துல நடிக்கணும் மொத? நான் கேட்கிறேன். முடிய புடிச்சு 1000 மணிக்கா, எத்தன மணிக்கா, அடி வாங்குற மணிக்கு இப்படிலாம் எந்த மனுஷன்? இதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேங்க. பாபநாசம் படத்துல வந்து நம்ம அஜித் சார் சாரி அஜித் சார்ன்ட்டேன் பாருங்க. இவங்களோட பேசி பேசி நம்ம ரஜினி சார் தான் நடிக்க வேண்டியது பாபநாசம் படத்துல. அதுல நம்ம கமல் சார வந்து கலாபவன் மாரி மூஞ்சில ஓங்கி ஒரு மிதி மிதிப்பாரு பார்த்தீங்களா? அந்த ஒரு சீனுக்காகவே ரஜினி சார் இந்த படத்துல நடிக்க மாட்டேன். என் ஃபேன்ஸ் ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்காம போயிட்டாரு. ஆனா, தல அப்படியா? ஒரே மணி நடிக்க மாட்டேன். என் ரசிகர்களுக்கு எப்படி என்னை பிடிக்கும்னு தெரியும். என் ரசிகர்கள் என்ன புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு, படத்தின் நாயகன் நான். எப்படி? ஹீரோவா கிடையாது. கதையின் நாயகனா, டைரக்டர் அவரோட நாயகனா படத்துல நடிச்சிருக்காப்புல. உங்களுக்கு இது பொறுக்கல. அ அடிக்க தான்டா செய்வான். ஒரு ஃபேமிலி உங்க வீட்ல ஒரு ஆள கடத்திட்டு போயிட்டா, கத்தி எடுத்து குத்திருவீங்களா? இல்ல அடிச்சு தூக்கிட்டு வந்துருவீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? எடுத்தோனே போலீஸ் ஸ்டேஷன் தான் போவீங்க நீங்களும். அப்ப போம்போது எல்லாரும் நெறைய போலீஸ் உட்காந்துருப்பாங்க. அவன் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி தூக்கியிருக்கும்போது, அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஆளு தான் அங்க இருப்பான் ஸ்டேஷன்ல. அவன்ட்ட போய் தான் நீ சொல்றாப்புல இருக்கும். இது கூட லாஜிக்கா புரிஞ்சுக்கங்க. படத்துல நெகட்டிவ் இருக்கு. இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அஜித் சார் படத்துல கோவப்பட்டு ஸ்டண்ட் பண்ணுவாரு அந்த கார் ஃபைட்டு. இதுவரைக்கும் எந்த தமிழ் சினிமாலயாவது எடுத்திருக்காங்களா அந்த மாரி ஒரு ஃபைட்டு காருக்குள்ள வச்சு? ம். ஃபர்ஸ்ட் டைம். எப்படி எடுத்திருக்காங்க? மேக்கிங் வைஸ் எப்படி இருக்கு? ஸ்டண்ட் கொரியோகிராஃபி எப்படி இருக்கு? அதெல்லாம் பேச மாட்டீங்க. அ ஆமாப்பா. படம் கொஞ்சம் வந்து அங்கங்க லேக் ஆகுது. ஆமா, லேக் ஆகுது. இன்னைக்கு ரூ. 100,00,00,000 வசூல் பண்ண படமா இருக்கட்டும், ஏன் எந்த படமா இருக்கட்டும், அதுலலாம் லாஜிக் லுக்ஸே இல்லையா? அதுல உள்ள நெகட்டிவ்லாம் இல்லையா? அந்த படத்தெல்லாம் அப்படி பேச மாட்டீங்க. டக்குனு வந்து அஜித் சார்ன்னா உங்களுக்கு ஒரு கன்டென்ட் ஆயிடுது. அதுல இந்த பிரசாந்த்ன்னு ஒரு ரிவ்யூவர் பண்ணாரு. அனிருத் வாசிக்கிறாராம். கையில, கால்லலாம் அவர் என்னமோ இந்த இப்படி வரைஞ்சு வரைஞ்சு காமிச்சுக்கிருக்காப்புல. ஏன்டா படத்தோட ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கோவம் வந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு ஏஐ இது இருக்கு. அதுல போய் இது பண்ணணும்னு விளம்பர ஆட் தேடிக்கிருக்க நீயி. நீ வந்துட்டு அத பேசுற. இதுல எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, எங்க அஜித் ரசிகர் வந்து எவனும் சண்டைக்கு வந்துருவானோ, இல்ல வஞ்சிருவானோ அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, என்ன பண்றாப்புல, கடைசில அவர் ரூ. 30,00,00,000 சேரிட்டி குடுக்குறாப்புல வருஷத்துக்கு. அத வச்சு ஒரு 5,000, 6,000 பேரு, 1000 பேரு வாழ்ற அவர் குடுக்குறார்றா, நல்லது செய்றார்றா, அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க ஏன் அத வந்து இது உங்களுக்கு ஒரு விளம்பரம். அவர வச்சு பணமும் சம்பாரிக்கணும், 4 பேர்ட்ட நல்லவனாவும் பேர் எடுக்கணுன்ட்டு கடைசில எண்டுல வந்து இப்படி போட்டு விட்டுறது. ஏன் உங்க வேலைய மட்டும் பாருங்க. படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அத மட்டும் பேசுங்க. அ தேவையில்லாததெல்லாம் யாரும் பேச வேணாம். அதுல இந்த அந்தணன்றவன் பேசினான் பாருங்க. அ அவரு பத்மபூஷன் விருது குடுத்துருக்காங்க. அவரு எப்படி வந்து வாங்குவாரு? அப்படின்னு கேட்கிறாரு. எந்த அவார்டுமே வாங்க மாட்டாரு. விருதுக்கெல்லாம் வாங்க வரமாட்டாருன்னு. வாங்க வரதான் மாட்டோம். அதுக்குன்னு அவரோட விருப்பம் தான். இதையும் கூட வாங்க போகாம கூட இருப்பாரு. ஏன் அவங்க ஃபேமிலில ஒரு ஆள் அனுப்பிச்சு கூட வாங்கிட்டு வர சொல்லுவாரு. உனக்கு என்ன? கார் ஓட்டுனா என்னமோ குழந்தை முடிய ஆட்டுறாருன்ற. வாழ்நாள் லட்சியம்டா அவருக்கு அது. சாதிச்சிருக்காரு. உன்னால ஒரு சைக்கிள் ஓட்டி கூட 3வது ஆளா வர முடியுமா? அ என்னமோ பேசுற ரேஸ்ல வந்தது இதெல்லாம். இவைங்கள பத்திலாம் பேசணும்னா, அதுல இந்த பிரசாந்த் ரிவ்யூ வந்து சுத்தி சுத்தி ஒரு போலீஸ் தான் வராரு. ஏன் புழு சட்டமாரன் அவரோட ரிவ்யூ கேட்டு வந்து நீ சொல்றியா? ஒரு போலீஸ்னா? எந்த ஊர்லடா 4 போலீஸ் ரோந்து வந்திருக்கான்? பைக்ல போனாலும் ஒரு போலீஸ் தான் வருவான். பெட்ரோல் வண்டில போனா எஸ்ஐ இல்லாட்டினாலும் ஒரு போலீஸா ரோந்து வருவான். அ அவ்வளோ பெரிய ஊர்ல சுத்தி சுத்தி வராய்ங்க அப்டின்னா, அப்புறம் எப்படி அஜித் சார் அவர காப்பாத்துனாரு படத்துல? கால் பண்ணி வாக்கி டாக்கில சொன்னேன். அத்தன போலீஸ் வந்து எப்படி இன்னொரு போலீஸ காப்பாத்திட்டு போனாங்க, அந்த ரோந்து வந்த போலீஸ. கிளைமாக்ஸ்ல எப்படி அத்தன போலீஸ் இருந்தாங்க? அவங்கலாம் உங்களுக்கு போலீஸா தெரியலையா?
மக்களே, படம் நல்லா தான் இருக்கு. இவைங்க உருட்டுற உருட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு, தயவு செஞ்சு படத்த நெகட்டிவ் இத கேட்காதீங்க. போய் பாருங்க. உண்மையிலேயே படம் நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு தரமான படம் தான் இந்த படம். எங்கேயுமே அவ்வளோலாம் இவங்க சொல்ற அளவுக்குலாம் இல்ல. மேக்கிங் வைஸும் சரி, படம் உருவாக்குன விதமும் சரி, ஸ்டண்ட்லாம் வேற லெவல்ல கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதனால மிஸ் பண்ணாம போயி இந்த படத்த பாருங்க. நல்லா தான் இருக்கு. சும்மா இவங்க உருட்டுற உருட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் இதாகிறாய்ங்க. இவங்க பூரா இவங்களுக்கெல்லாம் அஜித்த வச்சு சம்பாதிக்கிறதுக்கு, ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு கன்டென்ட். அதுதான். அஜித் சார்ன்னு ஒரு பேரு போட்டா உங்களுக்கு அது கன்டென்ட். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நம்மள முன்ன யாரெல்லாம் ஆதங்கமா இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.